அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பயம், ஃபியர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். பயம் என்பது அச்சத்தை வெளிப்படுத்தும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட வெளிப்பாடாகும். இதன் அடிப்படை வழிமுறையானது வலி அல்லது ஆபத்தின் அச்சுறுத்தல் போன்ற பிரத்யேக தூண்டலின் மூலமாக விளைகின்றது. பயம் என்பது அடிப்படையான அல்லது உள்ளார்ந்த மன உணர்வுகளில் வெளிப்பாடுகளில் ஒன்றாக அமைகின்றது. நாம் பல வேளைகளிலே பயப்படுகின்றோம். எங்களுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப பல கட்டங்களிலே, பல நிகழ்வுகளிலே, பல விடயங்களை நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பொழுது அச்ச உணர்வு எங்களை ஆட்கொள்ளுகின்றது. பெரும்பாலும் சில பொருட்களை அல்லது உயிர்களை பார்க்கின்ற பொழுது சிலந்திகள், பாம்பு அல்லது உயர்வான இடத்தை, நீர், சுற்றுச்சுவரான இடங்கள், சுரங்க வழிகள், பாலங்கள், சமுதாய புறக்கணிப்பு, தோல்வி மற்றும் பொது பேச்சு போன்ற விடயங்களில் மிக பொதுவாக சிலர் பயத்தை உண்டாக்குகின்றவனாக அமைகின்றன. எந்த விடயத்திலே மக்கள் அதிகமாக பயப்படுகின்றார்கள் என்பதை பற்றி சோதனையில் இவ்வாறு சில இடங்கள், சில உயிரினங்கள், சில ஆட்கள் போன்றவை அல்லது சில நிகழ்வுகள் போன்றவை மக்களுடைய மனங்களிலே அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த பயம் என்பது எல்லோராலும் உடனடியாக இதிலிருந்து விடுதலை பெற முடியாது. சிலர் கடந்த கால வாழ்வில் ஏற்பட்ட பயங்கரமான அனுபவங்கள் மத்தியிலே அவர்களுடைய வாழ்க்கை பூராக சாகும் வரை அத்தகைய விடயங்களிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயத்திலே இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதில்லை. அல்லது இந்த பயம் என்கின்ற இந்த உணர்வு எங்களுடைய மனதிலே ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு ஆன்மீக நெறி அல்லது வள துணை போன்றவற்றினூடாகவும் இதிலிருந்து நாங்கள் விடுதலை பெறலாம். இந்த பயத்தினாலே நாங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு மேம்படுத்தக்கூடிய, லாபம் தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய சில அனுபவங்களை, சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்து விடுகின்றோம். விவிலியத்தை பொறுத்தளவிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவருக்கு பயப்படுதல், மனிதர்களுக்கு பயப்படுதல், பாவம் செய்வதற்கு பயப்படுதல் அல்லது சாவுக்கு பயப்படுதல், எதிர்காலத்தை நோக்குகின்ற பொழுது பயப்படுதல், எங்களுக்கு தெரியாது என்ற ஒரு விடயத்தை அதை ஏங்குகின்ற பொழுது பயப்படுவோம், தோல்விகளிலே பயப்படுவோம், எதிரிகளுக்கு பயப்படுவோம், தீர்ப்புக்கு பயப்படுவோம், பாவத்தினுடைய விளைவுகளுக்கு, கர்மம் என்று சொல்லுகின்றதற்கு பயப்படுவோம், எங்களுக்கு மறைபொருளாக இருக்கின்றவற்றிற்கு நாங்கள் பயப்படுவோம். இப்படி பல முறைகளிலே இந்த பயம் எங்களை ஆட்கொள்ளுகின்றது. சரி பிழை என்று சொல்லுவதற்கு முன்னதாக இந்த பீதி என்பது எங்களுடைய
வாழ்க்கையில் இரண்டர கலந்து எமக்கு அதனூடாக சில நன்மைகளையும் பல தீமைகளையும் அல்லது வளர்ச்சிக்காக குறைவான விடயங்களையும் பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. விவிலியத்திலே பார்க்கின்றோம், கிட்டத்தட்ட 500 தடவைகள் விவிலியம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலே 500 தடவைகள் இந்த பயம் என்ற சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று இயேசு அல்லது கடவுள் மொழிந்த மொழிகளாக 365 சொற்றொடர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு வருடத்திலே 365 என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இறைவன் எங்களை பார்த்து சொல்லுகின்றார், பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். இப்படியான வார்த்தை எங்களுக்கு எந்த கட்டத்திலே அது இல்லாமல் போகின்றது, எந்த கட்டத்திலே அவை எங்களுக்கு கிடைக்கின்றன என்று நாங்கள் சிந்திக்கலாம். ஒன்று, எங்களுக்கு இந்த பயம், அந்த பயத்தின் பொழுது இறைவன் எங்களுக்கு சொல்லுகின்ற அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இப்படி உதாரணமாக சீடர்கள் கடலிலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது பெரும் காற்று வீசுகின்றது. அவர்கள் மூழ்கப் போகின்றார்கள் கடலுக்குள்ளே. எவ்வளவு நீச்சல் தெரிந்தவர்களும் கூட அவர்கள் அஞ்சினார்கள், பயந்தார்கள். ஏன் பயப்பட்டீர்கள் என்று இயேசு கேட்கின்ற அந்த கேள்வி பொருத்தமான கேள்வி. ஆனால் அந்த கட்டத்திலே அவர்கள் நாங்கள் பயப்படவில்லை என்று அவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. எவ்வளவு திறமைகள் இருந்தும், எவ்வளவு ஆற்றல்கள் இருந்தும், எவ்வளவு வழிமுறைகளை தெரிந்திருந்தும் ஒரு அச்சம் என்பது பல கட்டங்களிலே எங்களை அணுகுகின்றன. நாளை எப்படிப்பட்டதாக அமையுமோ என்ற ஏக்கம், அல்லது இவரை பார்க்கின்ற பொழுது இவர் எனக்கு என்ன தீமை செய்வாரோ, இவர் என்ன திட்டம் வகித்து கொண்டிருக்கின்றாரோ என்ற ஒரு பயம். இப்படி ஆட்களும் இடங்களும் பொருட்களும் உயிரினங்களும் எங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே பயத்தை உருவாக்குகின்றன. பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்று சொல்லுவார்கள். சிலர் பாம்பை இலகுவாக பிடித்து அதை போத்தல்லை போடுவார்கள், அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வகையான இயற்கையான என்றால் அவைகள் தீண்டும், அவைகளுக்கு தீமை வருவிக்கும். அதனால் நாங்கள் இறப்பை சந்திக்க முடியும். எத்தனையோ பேர் இன்று மரண பயத்திலே இருக்கின்றார்கள், சாவதற்கு பயப்படுகின்றார்கள். சாக போகிறேனே என்று அவர்கள் கேள்விப்பட்டதும் அல்லது வைத்தியர்கள் அவர்களுக்கு சில அறிகுறிகளை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பயப்படுகின்றார்கள். இறப்பதற்கு பயப்படுகின்றோம். வாழ பிறந்தவர்கள், வாழ துடிக்கின்றவர்கள் சாக பயப்படுவார்கள். சாவை எதிர்கொள்வது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. இங்கு நாம் விவிலிய கண்ணோட்டத்திலே இந்த உணர்வை உற்று நோக்குகின்ற பொழுது பயம் ஒரு இயற்கையான ஒரு உணர்வு. ஆனால் இந்த பயத்திலே இருந்து நாங்கள் பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அந்த பயத்திலே இருந்து நாங்கள் விடுதலை பெற முடியும், அதை மேற்கொள்ள முடியும். அதை மேற்கொள்வதனாலே நாங்கள் எங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை, புதுப்பித்தலை, மகிழ்ச்சியை உருவாக்க முடியும். இங்கு இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இடையிலே அல்லது இயேசுவுக்கும் பாவிகள், இயேசுவுக்கும் நோக்காடுகளினாலே துன்புறுகின்றவர்கள், இப்படிப்பட்ட தேவையோடு இருக்கின்றவர்களுக்கும் இடையிலே இயேசு அவர்களை உறுதிப்படுத்துகின்றார். கடவுளுடைய அன்பு என்பது ஒரு மிகவும் முக்கியமான பண்பை கொண்டுள்ளது. படைக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்கொள்ளுகின்ற துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் மத்தியிலே கடவுள் நாம் இருக்கின்றோம் என்று சொல்லி தன்னுடைய உடன் இருப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றார். அவருடைய உடன் இருப்பை நாங்கள் இந்த அச்சத்தின் நிமித்தம், பயத்தின் நிமித்தம் நாங்கள் மறந்து விடுகின்றோம்,
அல்லது அதை உணராமல் இருக்கின்றோம், அல்லது அது எங்களுக்கு இந்த பயம் எங்களை மேற்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் அவநம்பிக்கையை, எங்களுடைய வாழ்க்கையிலே அழிவை, எங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கு வழிகளை நாங்கள் நாடுவதற்கு எங்களை அழைத்து செல்லலாம். சிலர் இந்த கடவுளை மறுதலித்து இந்த தீமைகள் அலகையினுடைய ஆட்சிக்கு நாங்கள் உட்படுத்தப்படுகின்றோம். பயத்தின் நிமித்தம் நாங்கள் எதையும் செய்ய தயார் என்று சொல்லுவதிலே உண்மையை மறுதலித்து விடுகின்றோம், அல்லது அந்த பயத்திலே இருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் கையாளாமல் விடலாம். இந்த அச்ச உணர்வு சில வேளைகளிலே unnecessary fear என்று சொல்லுவார்கள். தேவையற்ற பயங்களை நாங்கள் உருவாக்குகின்றோம், தேவையற்ற அச்சங்களை உருவாக்குகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய மனம் தெளிவாக இல்லாத பொழுது இந்த பயத்திலே இருந்து விடுதலை பெறுவதற்கு உடனடியாக தீர்வு காண்பதென்றல்ல, நாங்கள் எங்களுடைய ஆளுமை வளர்ச்சியிலே, எங்களுடைய காலப்போக்கிலே நாங்கள் இறைவனை நம்புதலும், அந்த இறைவனுடைய வழிகளை தேடுதலும், உண்மையை தேடுதலும், இந்த உண்மை எங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயணிக்க வேண்டும். எங்களை பக்குவப்படுத்த வேண்டும், எங்களுடைய மனதுக்கு உறுதியை கொண்டு வர வேண்டும். சிறிய சிறிய விடயங்களிலே நாங்கள் ரிஸ்க் என்று சொல்வார்கள், நாங்கள் அவற்றிலே இறங்க வேண்டும். எங்களுடைய ஆற்றல்கள், எங்களுடைய திறமைகள், எங்களால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லி சில விடயங்களிலே நாங்கள் இறங்கலாம். தோல்வி காணுகின்ற பொழுது காரணங்களை அறிந்து நாங்கள் மீண்டும் இறங்க வேண்டும், மீண்டும் அடியெடுத்து வைக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் நாங்கள் முயற்சி செய்வதனூடாக நிச்சயமாக நாங்கள் இந்த பயத்திலே இருந்து விடுதலை பெற முடியும். மேலும் நாங்கள் கடவுளிலே ஆழமான நம்பிக்கை, அவருடைய வல்லமை ஆன செயல்களை நாங்கள் விவிலியத்திலே படிக்கின்றோம். அவர் ஆற்றிய புதுமைகள் எல்லாவற்றிற்கும் அடிப்படை கடவுளை நம்புதல். அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் இந்த புதுமை அவர்களிலே செயலாற்றக்கூடியதாக இருக்கின்றது. புதுமையை இயேசு ஆற்றுவதற்கு முன்னதாக அவருடைய விசுவாசத்தை சோதிக்கின்றார். இறை நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கின்றதா, அல்லது அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அதன் அடித்தளத்தில் தான் இந்த வாழ்வினுடைய அரும்பெரும் செயல்களை அவர்கள் காண வைக்கின்றார். ஆனால் இந்த அச்சம், பயம் என்பது எங்களுடைய வாழ்க்கை இயற்கையாகவே ஒட்டி கொள்ளுகின்ற ஒரு எதிர்மறையான உணர்வு. இந்த உணர்விலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்று அச்சமின்றி வாழ்வதற்கு, பயமின்றி வாழ்வதற்கு, மன உறுதியோடு வாழ்வதற்கு, எதிர்நோக்கோடு வாழ்வதற்கு இந்த இறைமகன் இயேசுவிடம் நாங்கள் நம்பிக்கை வைத்து அவர் எங்களோடு உடனிருக்கின்றார், உலகம் முடியும் வரை உங்களோடு எந்நாளும் உங்களோடு இருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, எப்பொழுதும் அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகின்றவர்களாக மாலையிலே நாங்கள் தூங்குவதற்கு முன்னதாக எங்களுடைய முழு வாழ்க்கையையும் அந்த கடவுளுடைய கரத்திலே ஒப்படைக்கலாம். அவர் இன்றி எதுவும் நடக்காது. ஆகையினாலே அந்த இறைவனுடைய துணையை நாடுகின்ற ஒரு தன்மை, ஒரு தாழ்நிலையில் கடவுள் என்னை கண்ணோக்கினார் என்று மரியாள் பாடினார். அவ்வாறு வல்ல செயல்களை நாங்கள் கண்டுணர்வதற்கு இந்த அச்சம் என்கின்ற உணர்வு எங்களை அடிமைகளாக, அல்லது கீழ்த்தரமானவர்களாக, அல்லது குறுக்கு வழிகளில் நாடுகின்றவர்களாக, கொள்கை பிடிப்பு அற்றவர்களாக, அல்லது நாங்கள் எங்களை மடிய வைக்கின்ற நிலைக்கு தள்ளாமல் எங்களை நாங்கள் உயர்த்தி விடுகின்ற, தூக்கி விடுகின்ற கடவுளிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பாராக. நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.